எப்படி செல்போன் வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே அத கூடவே ஒரு ரோபோ வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்துரும் அப்படின்றாங்க. அந்த ரோபோ வந்து ஒரு குட்டி பிசாஸ் மாதிரி நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான், நம்மளையும் தாண்டி செய்யும். அதாவது எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு ஈலான் மஸ்க் அவர்கள், டெஸ்லா சிஇஓ அவர்கள் நியூரா லிங்க்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த நியூரா லிங்க்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஆர் லுக்கிங் அட் த ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்து நாளைக்கு எப்படி வந்து ஷேப் ஆகுன்றதுக்காக ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிப்பு என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணோம், சரவணா அவருக்கு கால் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், என் எண்ணமா வருது. தட்ஸ் காக்னேட்டிவ் நியூரான்ஸ். என்னோட பிரெயின்ல இருக்க காக்னேட்டிவ் நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. நான் சரவணா அவர் கால் பண்ணணும்னு நினைக்குது. ஆனா நான் அதை செய்யணும்னா என்ன பண்ணணும்? நான் என் கையால யூஸ் பண்ணி ஃபோனை எடுக்கணும், உங்க நம்பரை தேடணும், டயல் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இவர் கொண்டு வரது என்னன்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் கட் பண்றாரு. ஸோ இன்னைக்கு ஒரு மனுஷனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிட் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு செகண்ட்ல ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 85,000 செகண்ட்ல 85,000 விஷயம் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் மேக்சிமம். நம்ம மேக்சிமம் பண்ணாலே. ஆனா நம்மளை தாண்டி அந்த ஸ்பீடையும் நான் தாண்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த லிமிட்டையும் நான் தாண்டணும்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூரா லிங்க்ல ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை உள்ள பிரெயின் உள்ள வச்சுட்டா அது என்ன பண்ணுன்னா, இந்த பிரெயின்ல வர சிந்தனைகளை எடுத்து அதை ஆக்ஷனாக மாற்றிடும். ஸோ நான் சரவணாவுக்கு கால் பண்ணணும், அவருக்கு சரவணா சார் கால் பண்ணணும்னு நான் நினச்சா கூட அந்த கால் ஆட்டோமேட்டிக்காக என் ஃபோன்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இது எல்லாமே ஏஐ தான் பண்ண போகுது. கண்டிப்பாக. இது வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு குரங்குல, பல குரங்குகளில், அதாவது இதனால என்ன அட்வான்டேஜ், இன்னும் இது வந்து வந்தாச்சு லிட்ரலி. பிகாஸ் ஆல்ரெடி இது பல குரங்குகள்ல, கண்ணு தெரியாத குரங்குகள்ல இந்த சிப்பை 3 வருஷமா அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கண்ணு தெரியாதனால அந்த குறைபாடை நீக்க இந்த சிப்பு வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி அந்த குரங்கு கண்ணு தெரிஞ்சா எப்படி செயல்பட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து ஆல்ரெடி 5 மனுஷங்க கிட்ட ஏற்கனவே பொருத்திட்டாங்க. ஓகே. ஓ, பார்வை குறைபாடு இருக்கிறவங்க கிட்ட. ஆமா. ஓகே. ஸோ இன்னும் 6 மாசத்துல அது ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, எனக்கு பார்வை குறைஞ்சதுனால என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியல, ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து பேச முடியலன்னு நினைக்க வேண்டாம், ஒரு ரோட்ல வண்டி ஓட்ட முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த சிப்பே எல்லா விஷயமும் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு வந்து அது ஒரு மிராக்கிளாக தான் இருக்குது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு பேசும்போது மேம், நீங்கள் இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து முதலீடு செய்கிறாங்க இந்தியாவில், அமேசான் செய்கிறாங்க. ஸோ இப்படியான முதலீடுகள் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கான எவ்வளோ பெரிய வாய்ப்பை உருவாக்கும்? ஸோ என்ன ஃபோக்கஸ் பண்ணும் யங்ஸ்டர்ஸ்? கண்டிப்பாக இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. ஏன்னா இன்னைக்கு உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குது. நம்ம இங்கே இன்னைக்கு இந்தியர்களை பிறந்திருக்க நம்ம பெருமைப்படணும். நம்ம எந்த இடத்துக்கும் நம்ம வாய்ப்பை தேடி போடணும்னு அவசியம் இல்லை. உலகமே இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாப் டெக் கம்பெனி சிஇஓஸ், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்னன்னா, டாப் டெக் கம்பெனி சிஇஓஸ் ஒரு ஜெர்மன் இல்லை, ஒரு துபாயை சார்ந்தவர் இல்லை, ஒரு சவுதியை சார்ந்தவர் இல்லை, இந்தியாவை சார்ந்தவர். மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நாடெல்லா எடுத்துக்கோங்க. ஈவன் டெஸ்லாவில் சிஇஓ இலான் மஸ்கா இருந்தாலும் இன்னைக்கு அசோக் எல்லுசாமின்றவர் தான் ஃபுல்லாக இந்த ஏஐ எஃபர்ட்டோட வைஸ் பிரசிடென்ட்டு. ஸோ அவர் தான் ஃபுல்லாக லீட் பண்ணுறாரு, ஒரு தமிழன்.